இந்த போட்டோவை பார்த்ததும் அண்ணன் எப்படி ரியாக்ட் ஆக போறான்னு தெரியல. என் அண்ணன் இருக்கானே, நான் தான் சொன்னல இவளை நம்பவே நம்பாதன்னு. அடடா, வேண்டாம் வேண்டாம், பேசாம இந்த போட்டோவை அவன் கிட்ட காட்டாமலே விட்டுறலாம். எனக்கு இது நல்லா இருக்குல்ல, வருத்தப்படுவான்ல. ஐயோ, நான் இப்ப என்னதான் பண்றது? அடடே, என்னம்மா நேத்து ஏதோ என்கேஜ்மெண்ட் கேள்விப்பட்டேன். என்ன என்கேஜ்மெண்ட்? என் பையன் நேத்தே எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ரீசெண்டா ஓஸ்மாக்கும் லைலாக்கும் நடுவுல ஏதோ போகுதாமே, அததான் கேக்குறேன். நானும் தான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாருமா, இதே மாதிரிதான் நானும் என் புருஷனும் கடைக்கு டீ குடிக்க போனோம். இப்ப எங்களுக்கு 3 பிள்ளைங்க. அடேங்கப்பா. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நடுவுல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அத பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஓஸ்மா இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச பையமா. அது மட்டுமா, ரொம்ப நல்ல பையன், நல்ல கடையெல்லாம் வச்சிருக்கான். இதுக்கு பேர் தான் போறாம. ஏன்னா அவன் கிட்ட எல்லாமே இருக்குல்ல. அட அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க கொஞ்சம் ஆர்வமாயிட்டோம், அவ்வளவுதான். லைலா வேற ஒருத்தரை தானே லவ் பண்ணிட்டு இருந்தா, அவனோட சுத்துறதும் கார்ல போறதுமா தானே இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். அட ஆமா, நானும் பார்த்தேன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என் அண்ணனும் லைலாவும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப வருஷமா. புரியுதா? நான் இப்ப கிளம்புறேன். ஆமா ஆமா, நாங்க நம்பிட்டோம். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. அவங்க ஃப்ரெண்ட் இல்லையான்னு அவங்க அம்மா கிட்டே நான் போய் கேட்டுக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். நான் இப்பவே போய் அவகிட்ட என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காரு. நல்ல வேளை இவளுங்க சேர்த்து வச்சாலுங்க, இல்லன்னா என்ன எப்படி இருக்க பக்கத்து வீட்டுக்காரி? ஒண்ணு பாக்குற வரைக்கும் நல்லா இருந்த, அதான் இப்ப வந்துட்டல. இந்த தடவை நான் எதுக்காக வந்தேன்னா உனக்கு வாழ்த்து சொல்லதான். அது எதுக்கு? திரும்பவும் உனக்கு ஒண்ணும் தெரியலையா? எல்லாரும் லைலாவையும் ஓஸ்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? எனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் கல்யாணம்னு பேசுறாங்க, என்கேஜ்மெண்ட்னு பேசுறாங்க. உனக்கு தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ உண்மையிலே கிரேட் தான். போட்ட பிளான் சாதாரண நினைச்ச, ஆனா நங்குற மாதிரி இறக்கி இருக்க. நிஜமாவே உன்னை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவன் கறிக்கடை வச்சிருக்கப்போ நீ அவனை கண்டுக்கவே இல்ல. இப்ப அவன் ஃபேமஸ் ஆனதும் நீ அப்படியே சும்மா அடிச்சு தூக்கிட்டல. மூடு ஓவரா பேசி என்ன வெறுப்பேத்தாத. உன்னை கொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இல்லன்னா இந்த கறிய வெட்டுற மாதிரி, அதான் அந்த கைமாக்கு வெட்டுற மாதிரி துண்டு துண்டு துண்டா உன்னை வெட்டிடுவேன். சொல்றத புரிஞ்சுக்காம நீ அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க. நல்ல வேளை இத நான் வந்து சொன்னேன், இல்லனா இதையும் நீ நியூஸ் பேப்பர்ல தான் பாத்துருப்ப. எப்ப பார்த்தாலும் gossip. போடு போடு, வேற வேலை இல்லையா உனக்கு? போயிடு. கேட்டா கேளு, கேக்காட்டி போ. ஓடிடு இங்க இருந்து. கடவுளே, டென்ஷன் ஆக்கிட்டான். அவ எடுக்கவே மாட்டேங்கிறாளே. அவ என்னோட மெசேஜ் கூட பாக்கல. சனம் நேத்து நைட் அவ போனை சைலண்ட்ல போட்டிருந்தா. கண்டிப்பா அதை எடுக்க மறந்துருப்பான். அப்படின்னா நான் அண்ணனுக்கு கால் பண்ணட்டுமா? ஆனா பண்ணி என்ன சொல்றது? நான் சனம் கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்லுங்க. சூப்பர் ஐடியா. இது ஒரு ரீச் ஆகல. என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? சரிவா கிளம்பலாம். எங்க? மவுண்டன் ஹவுஸ்க்கு. அவளை எப்படியாவது தடுத்தே ஆகணும். நான் டிரைவருக்கு கால் பண்றேன். சரி, போலாம். பாத்துப்போம். இந்த அண்ணன் எங்கதான் போனான்னு தெரியலையே. எங்க போறேன்னு சொல்லிட்டு போலியா? இல்ல, என்கிட்ட சொல்லக்கா. ஷூட்டிங்ல இருந்து வந்ததும் அப்படியே திரும்பி போயிட்டாரு. சரி, அப்ப நான் திரும்பவும் போன் பண்ணி பாக்குறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? அண்ணா, நான் உனக்கு தான் போன் பண்ண பார்த்தேன். எங்க போயிருந்த நீ? சும்மா நான் பார்லருக்கு போயிட்டு வந்தேன். என்ன திடீர்னு? லைலாவை டின்னருக்கு கூட்டிட்டு போக போறேன். அதுவும் நைட் டின்னருக்கு. சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள் புக் பண்ணிட்டேன். பாத்தியா, இது அவளுக்காக தான் நான் வாங்கினேன். இது அவளுக்கு பிடிக்கும்ல? அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா இது அவளுக்கு பிடிக்கும். ஆமா, அவளுக்கு இதோட பெஸ்டா கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடிஞ்சது இதுதானே. அப்புறம் எப்படி போகுது? பரவாயில்லையே, எல்லாம் அழகா வச்சிருக்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்க. அடேங்கப்பா. அவ சொல்றதுக்கு முன்னாடியே அவளை தடுக்கணும். ஏன்னா அவங்க ஒருத்தர் காதலிக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கணும்ல. ஆமா, பாத்துக்கலாம். அவங்க ஞாபகம் ரொம்ப வந்திருக்கோம். அதான் கால் பண்றாங்க. யா, சொல்ல ஐலேன். ஹாய் எம்ரே, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஏனாச்சு? அப்பனா சரி, நாம 3 பேரும் சேர்ந்து டின்னருக்கு போகணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ஹோட்டல்ல நீங்களே ரிசர்வேஷன் பண்ணிடுறீங்களா? திடீர்னு என்ன டின்னர்? அது உன் கூட வரல, எனக்கு விருப்பம் இல்ல. எம்ரே, உங்க அம்மா தான் ஆசையா கேட்டாங்க. நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் ஃபோன் பண்றேன். சரியா?
ஹலோ சொல்லுங்கம்மா. லைலா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு உண்மையை மட்டும்தான் நீ சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. உஸ்மானும் நீயும் லவ் பண்றீங்களா என்ன? அது உஸ்மானையா? ஆமா, உஸ்மான் தான். ஆமாவா இல்லையா அத மட்டும் சொல்லு போதும். ஆமாமா, ஏதோ எங்களுக்குள்ள இருக்குதான். நான் அவரை டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம அத பத்தி பேசிதான் ஆகணும். சரிம்மா, பேசலாம். இவன் என்ன சொல்ல போறாளா தெரியலையே, கடவுளே. லேலா, சொல்லுங்க இம்ரேசா. ஹோஸ்மாக்கும் உனக்கு என்ன இருக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதை கேட்காதீங்க. லேலா, ஹெம்ரேசா, தயவு செஞ்சு நம்ம இத பத்தி இப்ப பேச வேணாம். இப்ப ஜான் சினிமா பத்தி தான் யோசிக்கணும். சரி புரியுது. கார் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுங்க. நானே உங்ககிட்ட இங்க வரலன்னு கேட்க நினைச்சேன். நிஜமாவா? ஆமா, ஏன்னா நாம மட்டும் இங்க தனியா பேசலாம்ல. பேசுறதுக்கா? நீ என்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நிஜமாவா சொல்றீங்க? ஆஹா, அது இந்த விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க கூடாது. அது என்ன நடந்துச்சுன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. சனேம், ஐ மீன், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அம்மாவோட சமாதானமா போவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அது சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா இத நானே டீல் பண்ணிக்கிறேன்னு. இதுக்குள்ள நீ வரவேணா. அதோட தயவு செஞ்சு இத பத்தி நீ வருத்தப்படாம இரு, அது போதும். ஓகே ஜான். ஓகே, இப்போதைக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா போலாம். வா. ஜான், என்னால நம்பவே முடியல. இதோட ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்கா. உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கா. இங்க இருக்கிற எதுவுமே ஓ அளவுக்கு எனக்கு வாசனையை கொடுக்காது சனே. ஜான், எப்பவுமே நாம இந்த இடத்துலயே இருந்துடணும். ஐ மீன், யாருமே நம்மள சுத்தி இல்லாம நீங்க, நான், அப்புறம் நேச்சர். அப்ப உனக்கு போர் அடிக்காதா என்ன? என்ன சொல்றீங்க? எனக்கு எப்படி போர் அடிக்கும்? உனக்கு தெரியுமா, எஜிப்சியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மோதிர விரல்ல இருந்து ஒரு நரம்பு அப்படியே கை வழியா மேல போய் அப்படியே இதயத்துல வந்து இணையும்னு சொல்லுவாங்க. நிஜமாவா? இந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்ததும் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இந்த விரல்ல தான் மோதிரம் போட்டுக்கிறாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரோட காதலும் ரொம்ப ஆழமா மனசுக்குள்ள போய் சேருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு. ஜான், ஜான், இந்த கல்ல. ஆமா சனேம், இது ஒயிட் மூன் ஸ்டோன். ஏன்னா நீதான் என் மனசுக்குள்ள நுழைஞ்ச மின்மினி பூச்சி. ஆனா இந்த கல்ல நான் தானே உடைச்சேனாலும் இதுலயே நீங்க போதனை செஞ்சிட்டீங்களா? சனேம், நான் உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனா மாறினேன். சொல்லப்போனா வித்தியாசமானவனா மாறினேன். இந்த மாதிரி நான் இதுவரை ஃபீல் பண்ணதே இல்லை. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல தைரியமாவும் இருக்கு சனேம். நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்க சனேம். உன்னை
நான் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் என் கண்களை, என் கைகளை, என் மனசு கூட நான் அப்புறமா தான் உணர ஆரம்பிச்சேன் சனேம். அதோட என் வாழ்க்கை முடியற வரைக்கும் உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரியாம உன் கூடவே கடைசி வரை வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இதுக்கு பதில் ஏதாவது சொல்ல போறியா? ஜான், எனக்கு இத ஏத்துக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா என்ன? ஆனா என்ன சொல்லு சனம். இந்த ஆனாங்கிற விஷயம் மட்டும் வாழ்க்கையில இல்லாம போகாதுல்ல? சொல்லு. ஒத்துக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சனம்? ஒத்துக்க முடியாது ஜான். ஏன்னா என்னால உங்களுக்கு சரின்னு சொல்ல முடியாது. அப்ப வேணான்னு சொல்ல வரியா? இல்ல, அத கூட என்னால சொல்ல முடியாது. நான் அதை சொல்லவும் மாட்டேன். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர சனம்? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஜென், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப உடனே சொல்லி ஆகணும். நம்மளை விட முக்கியமா? இந்த தருணத்தை விட அது முக்கியமா? என்ன சொல்லு. நான் அந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீங்க அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஜென். ஜென்னா. சனேம், சனேம். அக்கா. லைலா. சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா இல்ல, அப்பெல்லாம் கிடையாது. என்ன விஷயம்? எதுக்கு நீங்க வந்திருக்க? ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நான் இவளுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல. அதான் இம்ரி சார் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். என்னாச்சு? நம்ம அம்மா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. என்னக்கா சொல்ற? அவங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு சரியா தெரியல. பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிளகா தாண்டி கால் பண்ணதும் உன்னை தேடி நான் இங்க வந்துட்டேன். சரி வா போலாம். வாங்க போலாம். ஜான் சார், அதான் எங்க அம்மா அப்பா உங்க போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுல இருந்தே கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அதான் நாங்க மட்டும் போலான்னு. எனக்கு புரியுது, நல்லா புரியுது. என்ன வர வேணான்னு சொல்றேன். எம்ரி சார் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜென், இவங்க இங்க வந்திருக்கிறதுனால நான் இவங்க கூடயே போயிரட்டுமா? எம்ரே தானே உங்களை டிராப் பண்ண போறா. இட்ஸ் ஓகே, ஃபைன். நீ போயிட்டு கால் பண்ணு. ஓகே ஓகே, அப்புறமா பார்க்கலாம். என்ன மன்னிச்சிடுறீ. என்னாச்சு சொல்லுக்கா. வா முதல்ல. தெரியலன்னு சொன்னா என்னக்கா அர்த்தம்? என்னன்னு சொல்லுக்கா. அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்காத, அம்மா கிட்ட கேட்கலாம்ல. அவங்களுக்கு போன் பண்ணி என்னாச்சு உடனே கேளு. சீக்கிரம் வண்டி எடுங்க. சனேம், சீக்கிரம். சனேம், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா நான் சொல்றது கேக்குறியா? அம்மாக்கு ஒண்ணுமே இல்ல, கவலைப்படாதா. என்ன சொல்ல வரக்கா? எனக்கு ஒண்ணுமே சலீம், புரியல. எனக்கு பதில் சொல்லு. என் அண்ணன் கிட்ட பேசுனியா? ஃபேப்ரியோட அக்ரிமெண்ட் பத்தி அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? எங்க சொன்ன அதை சொல்ல வரப்பதான் நீ என்ன வந்து கூட்டிட்டு வந்துட்டேக்கா. ஓ மை குட்னஸ், நல்ல வேலை. எதுக்கு இப்படி சொல்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் சனம். ஃபேப்ரியோட கம்பெனிக்கு நீ போயிட்டு வந்ததை நான் பார்த்தேன். எப்படி? எங்க பாத்தீங்க? இத பத்தி நேத்தே பேசணும்னு பார்த்தா ஆனா அது முடியல. அதனாலதான் லேலாவும் நானும் இதுக்காக தனியா பிளான் போட்டு இங்க வந்தோம். ஐயோ கடவுளே, இந்த மாதிரி நான் எத்தனை போய் அவர்கிட்ட சொல்ல போறேன்? ஃபேப்ரியோட விஷயத்தையே அவர்கிட்ட நான் இன்னும் சொல்லல. இதுல இந்த விஷயம் வேற. இதுலயும் நான் அவர்கிட்ட போய் சொல்லணுமா? இதை தவிர வேற வழியும் இல்ல சனம். இப்ப நீ உண்மையை சொல்லிட்டா எப்பவுமே அவர் உன்னை நம்ப மாட்டாரு. அதோட அவர் உன்னை விட்டுட்டும் போயிடுவாரு. என்ன நிஜமாவா? கண்டிப்பா. இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. என் அண்ணா எல்லாத்தையும் விட ஒன்னதான் அதிகமா நம்புறாரு. ஏன்னா உன்னை உண்மையை லவ் பண்றாரு. அதனால இத மட்டும் நீ சொன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஆனா அவருக்கு இந்த மாதிரி ரகசியம் வச்சிருக்கிறது, போய் சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு உங்களால திரும்ப நான் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இப்பவே நான் போய் எல்லாத்தையும் சொல்லி சனேம், முதல்ல சொல்றது கேக்குறியா? அக்கா. சனேம், நீ சொல்றது சரிதான். நான் ஒத்துக்கிறேன். நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல போய் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கல்ல. இதே நிலைமை அவருக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா இந்த முறை எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. அக்கா, அவர் போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? இத பத்தி நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம்டி. இன்னைக்கு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரா? எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன சொன்ன? ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு நீ முடியாதுன்னு சொன்ன? வேற என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட நான் இவ்ளோ போய் சொன்னதுக்கு அப்புறமும், அவரை ஏமாத்தினதுக்கு அப்புறமும் அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? நான் அவர்கிட்ட முதல்ல உண்மையா இருக்கணும். அப்பதான் என்னால அவர்கிட்ட ஆமான்னு சொல்ல முடியும்.
இப்போ நம்ம இப்படி பண்றதுதான் கரெக்ட். அதுவும் இல்லாம அம்மா வேற வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. இதனால அவர் தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அவரை பத்தி உங்களுக்கே தெரியும். ஆனா என்ன மட்டும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? டிரைவர், கிளம்பலாம். ஏத்துக்க முடியாது ஜென். ஏன்னா என்னால ஓகேன்னு சொல்ல முடியாது. நம்ம எம்பி சாரால தான் கண்டிப்பா நம்ம வேலையெல்லாம் போகுது. ஆமாப்பா, இது ஒரு பிரச்சனையா இருக்குப்பா. ஆமா, அதோட அவரு உங்க வேலையும் தூக்கிடுவாரு, உங்களையும் தூக்கிடுவாரு. இந்த மாதிரி யோசிக்கிறதுனால தான் நீ இந்த இடத்துல வேலை கண்டிப்பா பண்ணிட்டு இதான் நடக்க போகுது எனக்கு பாரு. என்னன்னு தெரியல, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜான் சார் யூமா மேடம் கண்டிப்பா ஒன்னும் சேரவே மாட்டாங்க. அப்படி இல்லனா இந்த பிரச்சனை இன்னும் மோசமாகலாம். மேபி இந்த மேனேஜர் பொசிஷனுக்கு ஜான் சாருக்கு பதிலே எம்பி சார் வரது கூட வாய்ப்பு இருக்கு. நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் தானே பாசஸ். அப்படியே அதனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆமா, கரெக்ட் தான். இதுல ஹியூமா மேம்க்கு எம்ரே சார்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டு விட்டு போகும்போது எம்ரே சார் தானே கூட கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஜான் சார் அவங்க அப்பா தான் வளர்த்தாரு. அதனாலதான் நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாமா. எல்லாரும் வாய முடுங்க. காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் இங்க காசிப் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே கத்துறேன். எப்ப பார்த்தாலும் சும்மா வாயில மொடமொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வேலையும் பட்டு ஒண்ணும் தெரியாம மூச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே உன்னால தான் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்லிட்டேன். இருக்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். நீங்க வாய ஹியூமன் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க டெரன் மேடமுக்கு பதிலா ஐலன் மேடம் அந்த இடத்துல போட்டுருவாங்க. நான் சொன்னது எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த விஷயம் ஒரு நாள் நடக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருமா. இந்த ஆபீஸ்ல யார வேணும்னாலும் போய் கேட்டு பாருமா. இந்த ஆபீஸ்ல காசி பேசுறது நீ மட்டும் தான். இது யார் மேல சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீ தான் காசி பேசுற. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? டேரன் மேடம்க்கு அப்புறம் ஐலின் மேடம் போட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் சனம தூக்கிட்டு என்ன போட்டுருவாங்களா? இந்த மாதிரி யார் யாரெல்லாம் தூக்கிட்டு போடுவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ கொஞ்சம் ஓவரா பேசுற. வந்துட்டாங்களா? தோ இருக்காங்க பாரு. நம்ம மேடம் இங்க இருக்காங்க. இப்ப சொல்லு, நீ சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொல்லு. இவங்க என்ன பொருளா இல்ல காட்டுனா? இல்ல அவங்க அப்பா அம்மா இந்த கம்பெனிக்காக பெத்து போட்டாங்களா இல்ல செஞ்சு போட்டாங்களா? என்ன பேச்சு பேசுற நீ? ஏன்னா இவங்களும் ஒரு வகையில ஹியூமன் தான். இவங்களுக்கு மனசு இருக்குல்ல, அதுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா இருக்கு. நானும் ஒரு மனுஷிதான். நான் ஒண்ணு ரோபோட் கிடையாது. நானும் ஒரு மனுஷிதான். கரெக்டா சொன்னீங்க. நிஜமாவே கரெக்டா சொன்னீங்க. ஆனா என்னன்னு தெரியல, ஜேஜிக்கு தான் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேனா? இல்ல இல்ல, நான் எப்படி நல்லா இருப்பேன்? அதுவும் நீ இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருப்பேன்? இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா இருக்கிறப்ப நான் எப்படி நல்லா இருப்பேன்? யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. இங்க ஒரு நல்ல விஷயம் போச்சுன்னா எல்லாரும் காசிப்க்கு வந்துடுறீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா வேலைன்னு வந்துட்டா இங்க யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேடம். கேட்டீங்களா? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்ன அந்த மாதிரி பார்க்காம போ. இங்க பாரு. என்ன? டாரி மேடமோட பொசிஷன்ல என்னைய வச்சு பார்க்க கூடாது? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பெருசா யோசிச்சு பாத்திருக்கியா? அப்படி யோசிச்சு பாக்கிறதுக்கு மூளையில இடம் தான் இருக்கா? சனீம், கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஜானோட முகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. நான் அவரோட மனசை உடைச்சு கஷ்டப்படுத்திட்டேன். அட என்னடி நீ சொல்றது புரியுது. எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுதுடி. நாளைக்கு அவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் சொல்லிருக்கான். அவன் மேல எந்த தப்புமே இல்ல. முதல்ல அவருக்கு கால் பண்ணி பேசுடி. நம்ம அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்ல. அப்படியே அவர்கிட்ட நீ பேசின மாதிரி இருக்கும்ல. இப்படி அழுதுட்டு இருக்கிறதுக்கு அவர்கிட்ட பேசலாம்ல. கால் பண்ண. சனேம், ஜான், அது நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் போன் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா இப்ப நல்லதா இருக்காங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே, புரியுது. மிளகா தாண்டி தெரியாம தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏதோ நான் இருக்கேன். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அம்மா கிட்ட என்ன சொல்லட்டும்? அவங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும்னு சொல்லு. இல்ல வேணாம் சொல்லிடாத. அவங்களுக்கு திரும்பவும் கோவம் வந்துட போகுது. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய். யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறாரு. ஏகப்பட்ட பொய்ய நான் சொல்லிட்டேன்.
நீங்க சொன்ன மாதிரி இப்ப நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம். சனேம், சனேம், இங்க பாரு சனேம், எல்லாமே சரியாயிடும். சரியா? நீ கவலைப்படாத. ஹலோ, சொல்லுங்க அம்மா. எம்ரே செல்லோ எங்கப்பா இருக்க? ஜான வேற இங்க காணோம். ஒரு வேலையா நான் வெளியே வந்திருக்கேம்மா. இப்ப அண்ணன் கூட பிஸியா இருப்பாரு. நாங்க இன்னைக்கு ஆபீஸ் வர மாட்டோமா, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துடுறோம். சரியா? சரி சரி, நீ வரும்போது உங்க அண்ணனையும் கூடவே கூட்டிட்டு வந்துரு. அவனை வெளியே எங்கோ தங்க விடாத. சரியா? அது கொஞ்சம் கஷ்டமா. ஆல்ரெடி ஒரு டிஸ்டர்ப்டா இருக்காரு. எதுக்கு? அவனுக்கு என்னாச்சு? என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தானா? ஆனா நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம்னு இன்னைக்கு உங்களை கூப்பிட்டேன். சரியா? நான் உங்க அண்ணனை கூப்பிடுறேன். அம்மா, அவருக்கும் சனேமுக்கும் ப்ராப்ளம். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓ, அப்படி என்னாச்சுப்பா? எதுக்காக உங்க அண்ணன் சனம் கிட்ட சண்டை போட்டான்? அதுவும் சரிதான், அவ ஒரு லோ கிளாஸ் பொண்ணு தானே. அவ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி அவனை தொல்லை பண்ணிருப்பா. ஆமா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த கல்யாணம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. ஆனா சனே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்ற? எதுக்கு அந்த சனம் உங்க அண்ணனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட போது வேண்டான்னு சொன்னா? என்னாச்சு? எனக்கு மட்டும் எப்படிமா தெரியும்? சரி, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியா? ஓகே, நான் இப்ப கட் பண்றேன். நான் என்ன கனவு காண்றேனா? இத பாத்து புது கதையா இருக்கே. ஜான் சனம கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு சனம் வேணான்னு சொல்லிட்டாளா? ஆமா, அப்படிதாம்மா சொல்லிருக்கா. அப்போ நல்லதுதான். அது நல்லதுதாம்மா. ஆனா அவன் ஏன் ஒத்துக்காம விட்டா? யாரு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிய வேணான்னு சொல்லுவாங்க? இதத்தான் நம்பவே முடியல. யாருக்கு தெரியும்? இல்ல, கண்டிப்பா இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. சரி விடு, நான் வீட்டு கிளம்புறேன். மேபி நைட் எமரி வந்தப்பறம் எனக்கு ஏதாவது சொல்லுவான். ஓகே ஹுமா மேம், போயிட்டு வரேன்டா செல்லம். ஹலோ. ஹே ஃபேப்ரி, நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஜான் சனேம கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு சனே முடியாதுன்னு சொல்லிட்டா. எதுக்கு? ஏதாவது அவங்க சண்டை போட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஆனா அப்படின்னா இது நார்மலான விஷயமே கிடையாது. ஏன்னா இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும். சரி, ஜான் கிட்ட அவ பொய் சொன்னதுக்காக குற்ற உணர்ச்சியில கூட இருக்கலாம்ல. அதனால கூட அவ வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். அவ முடியாதுன்னு சொன்னோன்னே ஜானுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு போல. ஆனா அவ ஏன் முடியாதுன்னு சொன்னாதான் தெரியவே இல்ல. இப்போதைக்கு அவ சொன்னது உண்மைன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனா எனக்கு சனேம பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ ஜான் கிட்ட அந்த உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சரி, நம்ம வேணா இப்படி பண்ணலாம். நம்ம முன்னாடி பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பண்ணலாம். அந்த ரெட் மோட் கேம்பெயினை பத்தி அங்க என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். எப்படி ஃபேப்ரி? நான் எப்படியாவது இவங்க நடுவுல நம்பிக்கை சம்பாதிக்கணும்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அந்த கேம்பெயின்ல அவங்க என்ன சேர்த்துக்கவே இல்ல தெரியுமா? ஐலின், டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம உடனடியா வேலையை பார்த்தாகணும். என்கிட்ட இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது இதுக்காகத்தான். நல்லா தெரிஞ்சுக்க. அதனால நீ இப்ப என்ன பண்றேன்னா அந்த கேம்பெயினை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்ற. அக்கா, ஜான் கால் பண்றாரு. சூப்பர் ரீ. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி எல்லாமே சரியாயிடும். போனை எடுத்து பேசுடி. ஓகேக்கா. ஹலோ. ஹலோ, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க நல்லதா இருக்காங்க. அவங்க பிபி அண்ட் அதர் ரேட்டிங்ஸ்லாம் நார்மலா இருக்கு இல்லையா? வந்துடுச்சு. இப்ப பரவாயில்ல. சரி சரி, சூப்பர். அப்படின்னா நாம இப்ப பேசி ஆகணும். சனேம், ஜான், சனேம், நீ எதுக்காக அந்த பதில சொன்னங்கிறதுக்கு எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவை. நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் 1 hourல நம்ம பீச்ல மீட் பண்றோம். ஓகே? அவரு கேட்கும் போது நான் வேணான்னு சொன்னதுக்கு என்கிட்ட விளக்கம் கேக்குறாரு. என்னால என்ன சொல்ல முடியும் இப்போ? சரிடி, நல்லதுதான். அவர்கிட்ட என்ன சொல்றதுக்கா? எனக்கும் தெரியல, அத பத்தி யோசிக்கலாம். ஆனா என்ன சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. சரி சரி, உட்காரு. சரி, அவர் என்கிட்ட வந்து எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு. ஏன் நீ என்ன வேணான்னு சொன்னு கேட்பாரு. ஹலோ எவ்ரிவான். ரெட் மூட் கேம்பெயின் ஒர்க்கா இது? இல்ல ஐலின் மேடம்,
இது வேற ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட். டிசைன் நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னமா நீ ரெட் மூட் கேம்பெயின்க்கு வர்க் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல அது இல்ல மேம். ஓகே. ஹலோ, எப்படி இருக்கு? இது ரெட் மூட் கேம்பெயினா? இல்ல மேம், இது வேற ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயின் கூட நல்லா தான் இருக்கு. ஜுலஸ் கொஞ்சம் வரியா இங்க? சொல்லுங்க ஐலின் மேடம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனியோட ஹிஸ்டரியில இப்பதான் முதல் தடவையா ஒரு பெரிய கேம்பெயின் பண்ண போறோம். ஆனா யாருமே அதுக்கான வேலையை பார்க்க மாட்டேன்றாங்க. யார் அதை செஞ்சுட்டு இருக்காங்க? ஏன் என்னால பார்க்க முடியல? ஐலின் மேடம், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஏன்னா இந்த கேம்பெயின் விஷயத்த சனீம் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி, அந்த ஒர்க்லாம் இப்ப எங்க இருக்கு? தெரியாது. வாவ், செமையான பதில். இப்பதான் முதல் தடவையா இந்த கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கு. ஆனா யாருமே அந்த வேலையை பார்க்க மாட்டேன்றீங்க. யாருக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியல. அது எப்படி யாருக்குமே அதை பத்தி எந்த விஷயமும் தெரியாம நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ. சனம் வந்து ஆர்கைவ் ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றா மேம். அதையே சொன்ன ஒரு வழியா எனக்கான பதில் இப்பதான் கிடைச்சிருக்கு. எல்லாரும் திரும்ப உங்க வேலையை போய் பாருங்க. என்னாச்சு? அவளுக்கு என்ன வேணுமா? அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல. பெருசா டரன் மேடம் மாதிரி வந்து கத்திட்டு போறா. நேத்து வரைக்கும் இந்த பக்கம் வரவே இல்லை. இப்ப என்னமோ பாஸ் மாதிரி வந்து கத்திட்டு போறாளே. அவளும் பாஸ் தானே. என்ன 20% ஷேர் வச்சிருக்கால? அத ஞாபகப்படுத்தாத ஜேஜே. அவ ஏதோ மருந்து சாப்பிடறா போல. அந்த மருந்து எனக்கு வேணும். ஏன்னா இவ்வளவு தைரியமா இருக்கல. அந்த மருந்தை எப்படியாவது கரெக்ட் பண்ணி வாங்கிற பாரு. அவங்களோட பவரை வச்சே உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும்னா பாத்துக்க. அவங்க பேச்சுக்காவது உன்னை வெளியில போன்னு சொன்னா நீ வெளியில போய் தான் ஆகணும். ஜே, எத்தனை தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி நெகட்டிவா வந்து என்கிட்ட பேசாதன்னு. ஒன்னும் நெகட்டிவா பேசல, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஒரு நிமிஷம், உன் கண்ணை கொஞ்சம் மூட. எதுக்கு மூடுன்னு சொன்னேன். இப்போ உன் கையை நீட்டு, நல்லா நீட்டு. என்ன பண்ண போற ஜேஜே? என்ன பயமுறுத்துற நீ? காம் டவுன், காம் டவுன். என்ன பண்ண போற சொல்லு ஜேஜே. என்ன பண்ணிட்டு இருக்க? இத வெச்சுக்க. என்ன இது? ஆனா என்னது இது? என்னது? அது என்ன? ஜேஜே, என்ன நடக்குதுன்னு சொல்றியா? இப்ப கண்ண தர. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் இதான் போட்டுப்பேன். அட ஜேஜே, thank you so much. இப்பயாவது பாராட்டு. ஜேஜே, சொல்லு. உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆத்தாடி, அது மட்டும் சொல்லாத. ஜேஜே, நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லியாகணும். ப்ளீஸ் காது கொடுத்து கேளு ஜேஜே. போகாத சொல்லி தீருவேன். அது நான் காட பொத்திக்கிறேமா? ஐலின் மேடம் திரும்ப முதல்ல இருந்த மாதிரி எமரி சார் பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா. ஏன் அப்படி சொல்ற? அது ஏன் சொல்றேன்னா, இப்ப எமரி சாரும் லேனா என்ன? லேனா என்ன? அதான் என்னன்னு கேக்குற சொல்லு. லேலேனா ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட அந்த பாட்டுல வார்த்தைகள்லாம் புரியாதா? அதனால இந்த மாதிரி லேலேன்னு பாட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம பாட்டு மறந்துட்டோம்னா இந்த மாதிரி தானே லேலேன்னு பாடிட்டு. வேணும்னா உனக்கு இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாரு, அதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லன்னா அதை பத்தி என்கிட்ட கேட்காத. நான் ஆபீஸ்ல லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆஹாஹா, வந்துட்டீங்களா? ஆமாமா, வேலை முடிச்சிருச்சு, சீக்கிரம் வந்துட்டோம். இப்ப எங்க போறீங்க? நான் ஐஹான பாத்துட்டு வந்துடுறேன். சும்மா தானே இருக்கேன். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் உனக்கு டைமே கிடைக்காது. ஏதாவதுன்னு சொல்லிட்டு ஓடிடு. என்ன கடவுளே, இவ்வளவு. லைலா, எங்க போயிட்டு இருக்க நீ? இங்க வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா? இருக்கட்டும் இருக்கட்டும், வா. வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வந்து உட்காரு, வா. சொல்லுங்கம்மா. எங்க பாரு, என் மண்டையில ஏகப்பட்ட கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். வெளியில எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க, அதை கேட்கவே என்னால முடியல. பதில சொல்லு கரெக்டா. சரிம்மா, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். லைலா, எல்லாரும் வெளியில ஒரு மாதிரி பேசுறாங்க. லைலா உஸ்மான், லைலா உஸ்மான், லைலா உஸ்மான். என்ன பிரச்சனை அது? அம்மா, ஆக்சுவலா உஸ்மான் என்ன பார்த்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு. ஓ, என்ன? ஆமா, அவன் நேர்மையானவன், பார்க்க அழகா இருக்கா, நல்ல பையன். அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா. அம்மா, இவ்ளோ சீக்கிரம் முடிவெடுக்க வேணாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே. ஏன்? ஏன்னா நீ உன்னோட பாஸ லவ் பண்ணலான்னு பிளான் பண்றானே? அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அவரை பிடிக்காது. எங்க பாருமா, என்கிட்ட நீ ஒப்பீனியன் கேட்டன்னா நான் உஸ்மான லவ் பண்ணுன்னு சொல்லுவேன். அதே நேரம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா அவன் கிட்ட உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடு. அவன் மனச உடைச்சிடாத. அம்மா, நான் எதுக்காக அவரோட மனச உடைக்க போறேன்? நீயும் லவ் பண்றனா என்கிட்ட சொல்லு. அத நான் சந்தோஷமா எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண போறேன். தேவையில்லாம இந்த காசிப்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லு. அம்மா, இந்த விஷயம் எல்லாம் இப்பதானே புதுசா நடந்திருக்கு.
ஒஸ்மானோட மனசுல ஃபீலிங்ஸ் இருக்குன்ற விஷயம் எனக்கு பல வருஷமாவே தெரியும். ஆனா ப்ரப்போஸ் பண்ணது புதுசுமா, அதனால எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. ஐயோ, இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி தெளிவா சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமா. அப்புறம் யாரும் உன்னை ஏமாத்த கூடாது, நீயும் மத்தவங்களை ஏமாத்த கூடாது. அம்மா என்ன அம்மா கிம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? சொல்லு. இங்க பாரு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். சரிம்மா. சீக்கிரமா அவன்கிட்ட சொல்லிடு, சரியா? என் செல்லம். சொல்லு உஸ்மான். என்ன பண்ற லீலா? ஒண்ணும் இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, ஸ்கிரிப்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு புது ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்களா? நம்ம ஈவினிங் டின்னர் போலாமா? அது வந்து எனக்கு இன்னைக்கு நைட் கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு, அதனால வர முடியாதே. ஓகே, புரிஞ்சது. அப்படி இல்லனா நாம நாளைக்கு மீட் பண்ணலாமா? நான் உனக்காக வெயிட் பண்றேன். இல்ல உஸ்மான், நாளைக்கும் நான் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன். ஏன்னா புதுசா ஒரு கேம்பிங் பண்றோம், அதனால ஒர்க் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி, நீ ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு கால் பண்ண, சரியா? கண்டிப்பா. ஆனா இந்த வாரம் முழுக்க நான் பிஸியா தான் இருப்பேன். ஆனா ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்றேன். கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை. பை. ஏதோ சொல்லணும். நீ என்னது? எப்போ? அத நீதான் சொல்லணும். எனக்கு தெரியாத மாதிரி நடிக்க பாக்குறியா என்ன? இன்னைக்கு காலையில என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்ப ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, அதத்தான் கேக்குறேன். என்னது? ஜன், ஆக்சுவலா அது முக்கியமான விஷயம்னு சொன்ன. அந்த தருணத்தை விட அப்படி என்ன முக்கியம் சொல்லு. அது நாம கொஞ்சம் வேகமா போறோம்னு நினைக்கிறேன். ஐ மீன், எங்க ஏரியால, அப்புறம் என் ஃபேமிலில, உங்க ஃபேமிலில. என்னன்னா, இந்த மாதிரி பிரஷர் இருக்கிறதுனால தான் நீங்க அவசரப்பட்டு சொல்லிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சனவு, இத பத்தி நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. அதே மறந்துட்டியா என்ன? நம்ம காதல் உண்மைதானே? அப்புறம் எதுக்காக திரும்பவும் இத பத்தி எடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு பிரஷர்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பேசணும். ஆனா என்ன? உங்க அம்மா திரும்ப வந்துட்டாங்கல்ல, அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னோட அம்மா வந்தானா வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாம அது என்னோட பிரச்சனை. உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. ஏன்னா முதல்ல நாங்க பாக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டோம். ஒருவேளை அது கூட காரணமா இருக்கலாம்ல. சனம், எல்லாத்துக்கும் சாக்கு சொல்லதான் பாத்துக்கிட்டு இருக்கே தவிர அப்படி இல்ல ஜான். ஆமா சனம், அதுதான் உண்மை. நீ சொன்னது நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போதைக்கு இதுல சொல்றதுக்கு என்ன, ஒரே ஒரு வழக்கம் மட்டும் இருக்கு. அது என்ன? நம்மளோட ஃபீலிங்ஸ் இப்போ ஒன்னா இல்ல சனம். இப்பெல்லாம் நான் ஃபீல் பண்ற மாதிரி நீ ஃபீல் பண்றதே இல்ல. ஜென்னா உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நானும் தான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் சனம். இதுக்கு மேல நம்ம பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஓகே, என் மனசுல என்ன இருந்ததோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியது நீ மட்டும்தான் சனம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடு சனம். ஓகே.
ஞாபகம் வச்சுக்கோங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் யோசிச்சிருக்கா. ஸ்லோகன் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படியே பாத்துருவோம். எப்ப பார்த்தாலும் சீக்கிரட் சீக்கிரட்னு சொல்லி நம்ம உசர வாங்க வேண்டியது நாம. ஜே என்ன பண்ற? கடவுளே என்ன காப்பாத்த. ஜிஜி நீ என்ன பண்ற? இந்த நேரம் பார்த்து இந்த வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க நான் சும்மா தான் இங்க வந்தேன். எனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பனா வெளிய போ. இங்கேயே நிக்கிற? என்ன சொல்றீங்க? இந்த ஆபீஸை விட்டு போகணுமா இல்ல இந்த இடத்தை விட்டு போகணுமா சொல்லியே. ஜிஜி நீ இந்த ரூமை விட்டு போ. சரி நீங்க சொன்ன மாதிரி இங்க இருந்து போயிடுறேன். ஜிஜி சரி நான் கிளம்பிட்டேன். என்னன்னு தெரியல, திடீர்னு இது வேலை செய்ய மாட்டேங்குது. ஆயிலின் ஆயிலின் ஒண்ணுதான். நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன வேணும் டாரன்? நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு கோவம் வந்ததும் நீங்க எல்லாரையும் திட்டிட்டீங்கன்னு. ஆமா நான் தான் திட்டினேன். இந்த கம்பெனில இப்பதான் முதல் தடவையா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஆனா யாருக்குமே அதை பத்தி ஒரு விஷயமுமே தெரிய மாட்டேங்குது. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இதை யாராவது மானிட்டர் பண்ணி ஆகணும்ல. உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன்னா இந்த கேம்பெயினோட இன்சார்ஜ் நீ இல்லல்ல. திரும்பவும் அந்த சனேம் தான் ஆவா. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்களா ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசி கிளப்பி விட்டுறாதீங்க, ப்ளீஸ் கிளப்பி விட்டுறாதீங்க. அப்ப எதுவும் பண்ணாம இப்படிதான் சும்மா இருக்க போறியா? நான் சொல்றதை கேளு டாரன். அப்புறம் ஹுமா மேடம் கிட்ட உன்னை பத்தி நீ எப்படி ப்ரூவ் பண்ண போற? அவங்க ஏற்கனவே இங்க ஆபீஸ்ல கூட்டம் அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பேசுறீங்களா? எல்லாரும் நம்மளதான் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாங்க. நான் இந்த கம்பெனிக்காக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்கேன். என்னோட ஒர்க் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஹிஸ்டரி ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சும்மா. சரி நான் உன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? ரெட்மோட் கம்பெனியோட கேம்பெயினுக்கு என்னென்ன ஸ்லோகன்ஸ்லாம் உனக்கு ஐடியா இருக்கு சொல்லு. அதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா உன்கிட்ட இப்ப சொல்ல போறதில்ல. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் யோசிக்க வேண்டியது இருக்கு. நினைச்சேன் நீ இதான் சொல்வேன்னு. சரி நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்லோகனை நான் உனக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னது? பி ரிமெம்பர்ட். பி ரிமெம்பர்டா? பரவாயில்ல. அது சரி, இப்ப நீ எதுக்கு இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆலின் நெல்லு. எதுக்காக இப்ப இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றேன்னு சொல்லு. அது ஏன்னா எனக்கு அந்த சன்னீம் பொண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதை விட அவ சக்சஸ் ஆறதுக்கு பதில் நீ சக்சஸ் ஆனா பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் கவனிச்ச வரைக்கும் இந்த கம்பெனில உன் மேல யாருக்குமே இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால அதுக்கேத்த மாதிரி நீ ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். பி ரிமெம்பர்ட். பி ரிமெம்பர்ட். இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இரு. அப்படி இருந்தனா ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் நீ பண்ணிடுவ. ஏன்னா இந்த கம்பெனில புத்திசாலி பொண்ணுங்களே இல்ல. இப்போதைக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். பாய் பாய். பி ரிமெம்பர்ட். ஆஹா, எனக்கு இப்ப ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. கொடு கொடு. எந்திரி. நீ கொஞ்சம் அப்படியே பின்னாடி நிக்கிறியா? எனக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்லோகனும் ஞாபகம் வருது. நான் எழுதலன்னா அப்புறம் நான் மறந்து போயிடுவேன். வா 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 சீக்கிரமா. இது கூட சேர்த்து இது எழுதிடணும். என்ன பண்றீங்க? தேவையில்லாம எதுக்கு அவரோட முதுகுல கிறுக்குறீங்க? அவர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை விடுங்களேன். இங்க பாருங்க மேடம். என்னன்னா ஜேஜே நீ எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜேஜே. நான் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை பார்க்கும்போது என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இத்தனை வருஷமா நீ இங்க தானே இருக்க. இது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? இனிமேவாது நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. புரிஞ்சுக்கோ. பி ரிமெம்பர்ட். என்ன போய் சும்மா இருக்க சொல்றீங்களா? அது முடியாது. என்ன உங்க வீட்டு பெட் அனிமல் மாதிரி கூப்பிடுறீங்க? அப்படியே கூப்பிட்டாலும் ஏதாவது சாப்பாடு வச்சிருக்கேன் என்ன? அப்படி நான் என்ன கேட்டேன், என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு காட்டேரி மாதிரி கத்துறா. அண்ணா வெளிய போறேன்னு சொன்ன. இல்ல லைலா வரலன்னு சொல்லிட்டா. அப்ப உனக்கு அவுத்துட்டாளா? ஏய் எதுக்கு அப்படி சொல்ற நீ? இன்னைக்கு போலனா என்ன, இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது போனா போச்சு. கண்டிப்பா அவ அன்னைக்கும் பிஸியா தான் இருப்பா. இப்ப நீங்க எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவ முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, எப்பவும் மாறிட்டா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவளுக்கு உன்னை பிடிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? அது அண்ணா, நீ எங்க வருத்தப்படுவியோன்னு தான் நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட காட்டலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்போ நீ இத பார்த்தாதான் சரியா இருக்கும். இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. அவ அந்த எம்ரே கூட தான் டேட்டிங்க்கு போயிருக்கா. இது பழசா இருக்கும். அவ என்கிட்ட சொல்லிருக்கா எம்ரே எல்லாம் பாக்குறது இல்லன்னு. இது புது போட்டோ தானா? ஜேஜி தான் எனக்கு அனுப்புனான். ஆக்சுவலா அவன் தான் இதை எடுத்தான். அவ உன் கூட வரது மட்டும் இல்லாம அந்த எமரே கூடவும் வெளியே போயிட்டு இருக்கா. நான் தான் அவளை நம்பாதன்னு சொன்னல. அவ உன் மனச உடைச்சிருவானா? அதனால அவளை விட்டுறேன்னா உனக்கு இதை விட நல்ல பொண்ணெல்லாம் கிடைப்பாங்க. போதும், நிறுத்த. இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லாத. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். சரி, நீ டீ குடிக்கிறியா? வேணா நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம்.